இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், மயிலாப்பூர், சென்னை. கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம். நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் பயத்தை கொடுக்கிறார், அவரே பயத்தை போக்குறார் அப்படிங்கிற நாமங்கள்லாம் சொல்கிறது. அடுத்த 528வது திருநாமம் ஓம் ஆத்யாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இவர்தான் முதல் பொருளாக இருக்கக்கூடியவர். அதாவது இந்த உலகம்லாம் தோன்றதுக்கு முன்னாலேருந்தே இருக்கக்கூடிய முந்தியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அப்படிங்கிற. அதாவது இருக்கிறதுலே பழைய சாமான் பழைய பொருள் அப்படின்னா, முன்னால் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருளுக்கெல்லாம் முன்னால் இருக்கக்கூட பழம்பொருளே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கார். அதாவது இவர்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. முன்னமே சொன்னோம், ஒரு விதை இருக்குது, விதை தான் ஒரு மரத்துக்கு மூலம், ஆதி. அதுலேருந்து தான் எல்லா மரம் வராப்பில் இந்த பரம்பொருளான சிவபெருமான் இவர்கிட்டேருந்து தான் அண்டச்சராச்சரங்களும் உலகங்களும் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் இவர் தான் முதற் பொருளாக இருக்கிறதுனால, முதல்வராக இருக்கிறதுனால ஆத்யாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இவர் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. சென்னைக்கு பக்கத்தில் திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு பெரிய திருத்தலம். அதுக்கு பேர் என்னென்ன, ஆதிபுரி அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பேரும் ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். அவருக்கு பலவிதமான காரண பெயர்கள் உண்டு. படம்பக்கநாதர், தியாகராஜர், இப்படி பல பேர் உண்டு இந்த திருவொற்றியூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு, ஆதிபுரீஸ்வரருக்கு. எதனால் அதுக்கு அப்படி பேர் அப்படின்னா, திருமால் என்ன பண்ணார், தன்னோட நாபிக்கமனத்திலேருந்து பிரம்மாவை தோற்று வச்சார். பிரம்மாட்ட உடனே இந்த உலகத்தெல்லாம் பட அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது இல்லையா. அப்படி பிரம்மா தன்னோட உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறதே பார்த்தா இந்த திருநகரம் இருக்குது. இப்படி ஒரு நகரம் இருக்கிறத பார்த்துட்டு பிரம்மாவுக்கு ஆச்சரியமாகிடுது. இப்போ தான் முதல்ல நம்மளை திருமால் படைன்னு சொல்லியிருக்கார், நம்ம படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய திருநகரமாக இருக்கே, இது எப்படி வந்தது அப்படின்னு அவருக்கு சந்தேகம். உடனே திருமால்கிட்ட போய் கேட்குறார், இப்போ தானே என்ன படைன்னு சொன்னேள், சிருஷ்டி பண்ண சொன்னேள், ஆனால் அதுக்கு முன்னாலே இப்படி ஒரு இடம் இருக்கே, அது எப்படி அப்படிங்கிறதே திருமால் சொல்கிறார். அதுதான்ப்பா அந்த ஆதி பகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம் அது. அதனாலேயே அந்த ஊருக்கு பேர் ஆதிபுரின்னு பேர், அங்கே எழுந்தருள் இருக்க சிவபெருமானுக்கு பேர் ஆதிபுரீஸ்வரர்னு பேர் அப்படின்னு. இந்த பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாலேருந்து இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி இந்த ஊழிக்காலத்தில் எல்லாத்தையும் கடல் வந்து முழுகிறது இல்லையா, ஆனால் அந்த சமயத்திலையும் முழுகாத இருக்கக்கூடிய இடம். அதனாலேயும் இதுக்கு ஆதிபுரி அப்படின்னு பேர். இந்த அந்தந்த யுகம் முடியறது பிரளயம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகும் இல்லையா. அப்போ பிரம்மா திருப்பி சிருஷ்டியை பண்ணணும். அப்படி பண்ணுற சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னார், ஒரே எங்கே பாரும் ஒரே கடலாக சூழ்ந்திருக்கு, தண்ணியாக சூழ்ந்திருக்கு.
அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னார், அந்த கடலை விலகி அந்தன போக முடியுமா பண்ணி பூமி கிடைக்க முடியுமா பண்ணுறார். அதனாலே ஒற்றியூர் அப்படின்னு அந்த நீரெல்லாம், அந்த கடல் நீரெல்லாம் வற்ற வச்சு அதை ஒதுங்கி போக முடியுமா பண்ணினத்தினாலேயே ஒற்றியூர் அப்படின்னும் அதுக்கு பேர். இது ரொம்ப உயர்ந்த திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட பெருமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு பெருமை நிறைஞ்சது. எத்தனை மகான்கள் தெரியுமா இந்த திருவொற்றியூரை பற்றி பாடியிருக்கா. அதில் உள்ள ஆதிபுரீஸ்வரியும் அங்கே எழுந்தருளுக்கிற அம்பாளுக்கு பேர் வடிவுடை அம்மன் அப்படின்னு பேர், திரிபுர சுந்தரி அப்படின்னு. அதே மாதிரி வட்டப்பாறை அம்மன் அப்படின்னும். இந்த வட்டப்பாறை அம்மனை பற்றி அதுக்கு என்ன கதை சொல்கிறது, புராணம் சொல்கிறது அப்படின்னா, கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி மதுரையை எரிச்சா இல்லையா, மதுரையை எரிச்சுட்டு அந்த கோபத்தோடு அப்படியே உலாவிண்டு வரத்தே இந்த இடத்துக்கு வராடாம். அப்போது சிவனும் பார்வதியும் விளையாடின்னு இருக்கா, சொக்கட்டான் விளையாடின்னு இருக்கா. இது காளி வடிவத்தில் இந்த கண்ணகி வரத்தை பார்த்தார் சிவபெருமான். வந்தாக்க மதுரையை எரிச்சாப்புல இதையும் எரிச்சுட்டா என்ன பண்ணுறது. அதனால என்ன பண்ணினார், தன்னோட அந்த பகடக்காயை பக்கத்தில் கிணறு, அந்த கிணத்துல இப்படி விழறாப்புல பண்ணினார். தூக்கி போட்டாரோ இல்லையோ, அந்த அந்த காளியாக வந்த அந்த கண்ணகி என்ன பண்ணான்னு, இது என்னமோ கணத்தில் விழுந்திருக்கேன்னு கணத்துக்குள்ளே குதிச்சா உடனே மேலே ஒரு பாறையை போட்டு மூடிட்டார். அதனால தான் வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு அந்த கண்ணகியோட உக்கிரகத்தை தணித்து அவரை ஒரு காவல் தெய்வமாக அங்கே வச்சதுனால பத்ரகாளி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படி இந்த திருத்தலத்துக்கு இன்னும் பல பெருமைகள். 63 நாயன்மாரில் கலிய நாயனார் அப்படின்னு அவர் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தவர். அந்த ஆதிபுரீஸ்வரர் மேலே சிவபெருமான்ட்ட அப்படி அளவில்லாத பக்தி கொண்டு அவர் என்ன கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னார், தினம் விளக்கு ஏற்றுறது, தீபம் ஏற்றுறது. ஆதிபுரீஸ்வருக்கு நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் தான் இருந்தார். இவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், அடியார்களுக்கெல்லாம் தினம் சாப்பாடு போடுறது, தர்மம் பண்ணுறது, இந்த விளக்கேற்றுறது, ஆதிபுரீஸ்வருக்கு விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கைங்கரியம் அப்படின்னு எண்ணெய் வாங்கி விளக்கெல்லாம் ஏற்றி இவரோட பெருமையை உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே இறைவன் என்ன பண்ணார், இவரோட செல்வ செழிப்பெல்லாம் குறைய முடியுமா பண்ணினார். எல்லாம் போச்சு. கடைசியில் ஏழ்மை வந்தது. ஏழ்மை வந்தால் இவருக்கு ஒரு நாளைக்கு விளக்கேற்றுறதுக்கு கோயிலில் போய் விளக்கேற்றணும் அப்படின்னா அதுக்கு எண்ணெய் இல்லை, வாங்கிறதுக்கு பணம் இல்லை. கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம். நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. அதனால் என்ன பண்ணினார், இந்த ஆதிபுரீஸ்வருக்கு விளக்கேற்றாத நம்மளோட உயிர் எதுக்கு இருக்கணும், நம்ம ஜென்ம விரதமாக வச்சுருக்கோம், ஒரு நாள் கூட தவறாத விளக்கேற்றணும் அப்படின்னு, திருவிளக்கு கைங்கரியம் பண்ணோன்னு. அது இல்லைன்னா நமக்கு உயிரே தேவையில்லை அப்படின்னுட்டு என்ன பண்ணுறார், நம்ம உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு வாழை எடுத்துன்னு தன்னை மாச்சிக்க வர்றார். அந்த சமயம் அது அப்போ என்ன பண்ணுறாருன்னு, அப்போ கூட என்ன அப்படின்னா தன்னோட உயிர் போப்புறதுங்கிறது கூட இல்லையா அவருக்கு. அதில் நம்மளை கழுத்தை வெட்டின்றோம் அப்படின்னா அதுலேருந்து ரத்தம் கொட்டும் இல்லையா, அந்த ரத்தத்தை விட்டாலும் விளக்கேற்றலாமேன்னு தன்னோட உயிரை மாச்சிக்கிறதுக்கு அவர் போகிறதே வாழால் வெட்டிக்க போகிறதே தான் வந்து சிவபெருமான் தடுத்து காட்சி கொடுத்து, உன்னோட இந்த பக்தியை உலகத்துக்கு தெரியணும், அதாவது ஏதோ நம்ம சௌக்கியமாக இருக்கிறதே தான் இனிமேல் நல்ல காரியம்லாம் பண்ணுறது அப்படின்னு இல்லாத நம்மளோட ஏழ்மை நிலையிலையும் நம்ம நம்மளோட கைங்கரியம் தொடர்ந்து நடக்கணும் அதுதான் உறுதி, வைராக்கியம் அப்படிங்கிறது. என்ன ஆனாலும் சரி, கோயிலுக்கு போகிறது அப்படின்னா ஏதோ சௌக்கியமாக இருக்கிறதே காரு கிடைச்சா தான் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு இல்லை. மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அந்த டயத்தில் கோயிலுக்கு போகிறது தப்பாது சார் அப்படின்லாம் சொல்கிறாப்புல இருக்கு இல்லையா, அப்படி இருக்கணுமா. அதைத்தான் இந்த கலிய நாயனாரோட வரலாறு நமக்கு காமிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, சிவபெருமான் வந்தார், அவ்வளோதான், அவருக்கு கைலாயம்தான். இப்படி கலிய நாயனார் வாழ்ந்த இடம், கைங்கரியம் பண்ணின இடம் இந்த ஆதிபுரிங்கிற திருவொற்றியூர். இதுக்கு மேலே எவ்வளவு மகான்கள் தெரியுமா, தேவாரம் பாடின மூவரும் பாடின திருத்தலம். அதுக்கு மேலே சங்கீத மும்மூர்த்திகளில் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர் இவர்கள்லாம் பாடினது. இதுக்கு மேலே ராமலிங்க சுவாமிகளான வள்ளலார் இங்கே தான் இருந்தார். இந்த திருவொற்றியூரில் இருந்து
பாடுற. திருவத்தியூரில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சிவபெருமான்ட்டையும் வடிவடை அம்மன்ட்டையும் ரொம்ப பக்தியாக அங்கே போய் மணிக்கணக்காக உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே போய் உட்காந்துட்டு எழுதுறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதே இவர் எல்லாம் முடிஞ்சு கோவில் சாத்திரத்தையே தான் வீட்டுக்கு வருவார். அப்படி வர்றதே ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுத்து, ரொம்ப லேட்டாகிடுத்து. இவர் வீட்டில் அண்ணன் அண்ணி வீட்டில் தான் இருக்கார். இவர் கோவில்லேருந்து வந்தோடனே அண்ணி இவருக்கு ராத்திரி சாப்பாடெல்லாம் போடுவார். அன்றைக்கின்னு ரொம்ப லேட் ஆகிடுது. இவர் போகிற சமயத்தில் என்ன ஆகிடுது, வீட்டுக்கு போகிறதே அண்ணி கதவை சாத்தின்னு படுத்து தூங்கி போயிட்டா. தூங்கி போனால் இவர் பார்த்தார். தூங்குகிற அண்ணியை போய் எழுப்பி நம்ம இனிமேல் இத்தனை நேரத்துக்கு மேலே சாப்பாடு போடலாம் சொல்லக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வாசலில் திண்ணையிலேயே இவர் படுத்துன்னு தூங்குறார். பசி தூங்குறார். இதை பார்த்தாலாம் வடிவுடை அம்மன், ஐயோ குழந்தை அப்படி பசியோடு இருக்கே, இத்தனை நேரம் நமக்கு முன்னாலேன்னா இருந்திருக்கு, பொழுத கழிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணானர், தன்னோட அண்ணி வடிவத்தில் சாத்தை எடுத்துன்னு வந்து திண்ணையில் வள்ளலாருக்கு போடுறா வடிவடை அம்மன். இது எப்போ தெரிஞ்சதுன்னர், அதுக்கு அப்புறம்தான் பொழுது விடிஞ்சு தெரியுது. அண்ணி வந்து கேட்குறா, என்ன நீ ஏன் ராத்திரி சாப்பிடவே வரல, எத்தனை நேரம் ஆச்சுன்னு. இல்லையே நீங்கள் தானே சாதம் போட்டேள் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம்தான் தெரியுது வடிவுடை அம்மையே வந்து இவருக்கு அன்னம் பாலிச்சிருக்கா அப்படின்னா. அதனால என்ன பண்ணார், வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்னு அந்த வடிவுடை அம்மன் மேலே இவர் வள்ளலார் பாடினர். இப்படி பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி மாந்தாதா அப்படிங்கிற ராஜா அவர் என்ன பண்ணினார், ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார். அவருக்கே வெறுத்து போயிடுத்து, எப்போ நம்ம போவோம், நம்ம போகிறதுக்கு காலமே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு. அப்படி புண்ணிய பலம். அதனால் என்ன பண்ணார், நம்ம ஏதானும் பண்ணினா தேவையில்லை, நம்மளை எதுக்காகனும் ஆண்டவனுக்கு கோபம் வந்து நம்மளை ஏதானும் ஒரு யமனை அனுப்புவராக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாருக்கும் வரியை அதிகமாக விதிச்சார். விதிச்சுட்டு தன்னோட மந்திரிகிட்ட சொல்கிறார், எல்லாத்துக்கும் வரிய விதி. அதே மாதிரி ரொம்ப வறட்சியும் இருக்கிறதுனால வறட்சியில் எல்லா கோவிலையும் நேவேத்தியங்கள்லாம் குறை அப்படின்லாம் இவர் ஆர்டர் போடுறார். இதை பார்த்தார் மந்திரி. உடனே நாளைக்கு நான் ஓலையை எழுதின்னு வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு. மறுநாளைக்கு அரசவையில் வந்து ஓலையை படித்தா எல்லா கோவில்லையும் இது நேவேத்தியம்லாம் குறைக்கப்பட்டிருக்கு, ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. ராஜாவுக்கு கோவம் வந்துடுத்தோம். நான் அப்படிலாம் சொல்லலையே, திருவத்தியூருக்கு என்ன தனி ஸ்பெஷல் எக்ஸம்ஷன், எல்லா இடத்துக்கும் தானே சொன்னேன், ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னார். உடனே மந்திரி சொன்னார், நான் நிஜமாகவே எழுதலை, நான் அதில் ஒற்றியூர் நீங்களாகங்கிற வார்த்தை என்னோடது இல்லை, நான் எழுதலை அப்படின்னா. அப்புறம் யார் எழுதியிருக்கான்னா, ராத்திரி மந்திரி எழுதி வச்சோன்னே சிவபெருமான் அதில் வந்து குறுக்க எழுதி வச்சிருக்கார், ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு. அதனால் அவருக்கு பேரே எழுத்தறியும் பிரான் அப்படின்னு பேர். அதேமாதிரி வாசுகிங்கிற பாம்பு, அந்த வாசுகியோட பாம்பு என்ன பண்ணித்து அப்படின்னா, ரிஷியோட அந்த உபதேசப்படி இந்த இடத்துல வந்து தவம் பண்ணி அந்த ஐக்கியமானது. அதனால தான் அவருக்கு பேர் படம்பக்கநாதர் அப்படின்னு பேர். அந்த ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் லிங்கம் எப்படி இருக்குன்னு, புத்து தான், பாம்பு புத்து தான் அங்கே லிங்கம். வருஷத்துக்கு 3 நாள் தான் அதை திறப்பா. எப்பொழுதும் அதுக்கு குவளை சாத்தி கவச்சம் சாத்தி அபிஷேகம் கிடையாது, வெளியில் தான் அபிஷேகம். கவச்சம் சாத்திருப்பா. கார்த்திகை பௌர்ணமி எண்ணிலேருந்து 3 நாளைக்கு அந்த கவச்சத்தை சாத்திட்டு புணுகு முதலானதால் அபிஷேகம் நடக்கும். அது புற்று, அதனால் புற்றிடம் கொண்டநாதர் அப்படின்னு படம்பக்கநாதர் அப்படின்னு. அந்த வாசுகியை தனக்குள்ளே அவர் ஐக்கியப்படுத்தின்றதுனால அப்படியும் அவருக்கு பேர். இப்படி பலவிதத்திலையும் பெருமை உடையது இந்த ஆதிபுரின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இன்னும் சொல்கிறது, அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் சொல்கிறது, அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த ஆதிபுரின்னு இந்த திருவத்தியூரில் பண்ணினா இந்திர பதவி கிடைக்குமா, அவ்வளவு சிறப்பாக அந்த ஊரில் போய் அந்த திருத்தலத்தில் அன்னதானம் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி அங்கே பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு இருக்குது, பிரம்மாவால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். அந்த பிரம்ம தீர்த்தத்தை நம்ம முழுகணுங்கிறது கூட இல்லையா, துளி தெளிச்சுண்டா கூட நம்மளோட பாபம்லாம் போயிடுமா. அப்பேற்பட்ட திருத்தலத்தில் தான் பட்டினத்தார் அவரோட சமாதி இருக்குது. அதுமாதிரி பாடகச்சேரி சுவாமிகள், இந்த மகான்கள்லாம் வாழ்ந்த இடம். அப்படி இருக்கிறது தான் ஆதிபுரி. அதனால் ஆத்யாய நமஹா அப்படின்னு இருக்குது. அவரோட பெருமையில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய. கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம்.
நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், மயிலாப்பூர், சென்னை.